ரஷ்யாவில் சமையல் உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்தியர்களை அழைத்து செல்லும் இடைத்தரகர்கள் ரஷ்யா சென்றடைந்த பிறகு அவர்களை உக்ரைன் போர்க்களத்தில் சண்டையிட நிர்பந்திப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். யாராவது உங்களை அணுகி ரஷ்யாவில் வேலை இருக்கு, கை நிறைய சம்பளம், மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், 50,000 ரூபாய் போனஸாக தருவாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சா நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே கொண்டு போய் உங்களை இராணுவத்தில் போர்க்களத்தில் நிறுத்தி விடுவார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைன் சார்பாக சில இந்தியர்கள் போய் அவங்களா விருப்பப்பட்டு போரில் கலந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வந்தது. ஆனால் ரஷ்யாவில் இந்தியர்கள் போர்க்களத்தில் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் முதல் முறையாக வந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிய நாம காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்தவரை 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. உயிரிழப்பு அதிகம், 2 பக்கமும் சேதங்கள் அதிகம். ரஷ்யாவை பொறுத்தவரை அவங்களுடைய ஜெயில் கைதிக கிட்டெல்லாம் அவங்க மன்றாடினாங்க, ஆட்கள் பத்தலை, நீங்கள் போர்க்களத்துக்கு போங்க, உங்களுக்கு நிறைய சலுகை தரோம் அப்படி சொன்ன செய்தியும் நாம் பார்த்தோம். ஆனால் இந்த லேட்டஸ்ட் செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி. காரணம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க சிலர் ஊடகத்திடம் பேசியிருக்கிறார்கள். தேசிய ஊடகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களை ஒரு ஏஜென்ட் தொடர்பு கொண்டார், அந்த ஏஜென்ட் வந்து யூடியூப்பில் கூட ஆக்டிவாக இருந்தார், நாங்கள் அந்த ஏஜென்ட்டை நம்பி சரி எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரஷ்யாவிற்கு போனோம். ரஷ்யாவிலையும் இந்தியர்கள் 2 ஏஜென்ட்டுகள் வந்து எங்களை வரவேற்று ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து ஒரு 2.5 மணி நேரம் எங்களை பயணம் அங்கிருந்து அழைச்சி கொண்டு போனாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, நீங்கள் இராணுவத்தில் உதவியாளராக பணி செய்ய போகிறீங்க, அது மட்டும் இல்லை உங்களோட விருப்பப்படி தான் நான் உங்களை போஸ்டிங்கில் வேலைக்கு அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் நம்பி அவர்களோட போனோம். 2 லட்சம் ரூபா மாத சம்பளம் தரேன்னு சொன்னாங்க, 50,000 ரூபா போனஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை போனஸ் தொகை மட்டும்தான் கையில் வந்திருக்கிறது தவிர எதை சம்பளம் என்று சொன்னார்களோ அந்த தொகையை நாங்கள் கண்ணில் பார்க்கவில்லை, கையிலும் வரவில்லை. சரி, என்ன நடந்தது? அங்கிருந்து அவங்களை அப்படியே அழைச்சி கொண்டு போய் ஒரு டென்ட்டில் தங்க வச்சாங்க. டென்ட்டில் தங்க வச்ச உடனே இவங்க நினச்சாங்க, சரி சமைக்கிற வேலைக்கு தான் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க, நம்மளை சமையல்காரர் உதவியாளராக இருப்போம், நாம் விருப்பப்பட்டால் தானே நம்மளை வேறு வேலைக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தைரியமாக இருந்தோம். துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டோம், துப்பாக்கி பயிற்சி எதற்கு, சமைப்பதற்கும் துப்பாக்கிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி கேட்டோம். இல்லை நீங்கள் இந்த பயிற்சி கட்டாயமாக எடுத்துக்கணும், ஏன்னா நீங்கள் இராணுவத்தில் உதவியாளராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயிற்சியை நாங்கள் 2 மாதம் எடுத்துக்கிட்டோம். பிறகு எங்களை கொண்டு போய் போர்க்களத்தில் நிறுத்திவிட்டு உக்ரைனுக்கு எதிராக சண்டை போடு என்று நிர்பந்தித்தார்கள். நாங்கள் இதற்காக வரவில்லை என்று துப்பாக்கியை போட்டுவிட்டு திரும்ப ஓடிவிடலாம் என்று நினைக்கும் பொழுது, எங்கள் நெத்தி போட்டு துப்பாக்கியை வைத்து நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் பாஸ்போர்ட்டெல்லாம் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தப்பிச்செல்லாம் போக முடியாது, இது போர்க்களம், இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொன்னதாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போர்க்கள காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து விடுவோம். தப்பித்து வந்தவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சே 4 பேர் இருக்காங்க நான் உள்பட அப்படின்னு சொல்லி எந்தெந்த மாநிலம்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 4 மாநிலத்தில் அவருக்கு தெரிஞ்சவர் இருக்கிறதா அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னா, இல்லை நான் கரெக்டாக காலங்கட்டம் பார்த்தேன், ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் போக சொன்னாங்க, அப்படி போகும்போது 5 மீட்டர் இடைவெளி இருக்கணும் 2 பேருக்கு நடுவில், ஏன்னா உக்ரைனியர்கள் துப்பாக்கி சூடு நடந்தபோது அந்த புல்லட்ஸ் சரமாரி அவங்க மீது பற்றோம், இப்படி இருந்தால் தான் ஜாக்கிரதெல்லாம் சொல்லி அனுப்புனாங்க. உயிரை கையில் பிடித்து கொண்டு போனோம். ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் கடக்கிறதுக்குள்ளே குண்டு மழை பொழிந்தார்கள். இப்படியெல்லாம் எப்படியும் நாங்கள் ஒரு காலகட்டத்தில் தப்பிச்சு ஓடி வந்தோம். எங்ககிட்ட செல்ஃபோன் கிடையாது, எந்த கம்யூனிகேஷன் வசதிகளும் கிடையாது, எங்கள் பாஸ்போர்ட் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிச்சு, கையில் ஏதும் பணம் கிடையாது. அங்கிருந்து ஓடி வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்ந்தோம். காரணம் கடுங்குளிர் வேற, ஐஸ் கட்டி அங்கே நிறைய இருக்கிறது, பனிக்கட்டி இருக்கிறது. இதனால் நாங்கள் குளிரிலும் பாதிக்கப்பட்டு உடல் சோர்வு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் வந்து சேர்ந்தோம். இப்படி தான் நாங்கள் தொடர்பு கொண்டோம். இன்னும் நிறைய பேர் அங்கே சிக்கி கொண்டிருப்பதாகவே எங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம் சில பேர் அந்த மாதிரி போர்க்களத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் சொல்கிறாங்க. இந்திய அரசு இதை விசாரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர் எப்படி மாட்டிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யாவில் 2.5 லட்சம் ரூபா மாதம் சம்பளம் கிடைக்க போதே அப்படின்னு சொல்லி ஏஜென்ட்டுகளுக்கு மிகப்பெரிய தொகையை கடனை வாங்கி இங்கிருந்து கொடுத்து விட்டு ரஷ்யா போயிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களா, இவ்வளோ பெரிய தொகையை நாங்கள் கடனாக வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கோம், வட்டிக்கு நாங்கள்
நாங்கள் ஊருக்கு வெறும் கையோடு திரும்பி போய் வாழ முடியாது, இந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது, அதனால் நாங்கள் இங்கேயே எப்படியாவது சம்பாதித்து ஊர் திரும்பலாம் என்று இருக்கிறோம் என்ற இந்த சிக்கலில் அங்கே சில இந்தியர்கள் சிக்கி இருக்கும் தகவல்கள் ஊடகம் வாயிலாக வெளியாகியிருக்கிறது. எனவே உங்களை யாராவது அணுகி ரஷ்யாவில் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வேலை என்றால் ஜாக்கிரதையாக இருங்கள், சமையல் வேலை, உதவியாளர் வேலை என்று சொல்லி உங்களை இராணுவத்தில் போர்க்களத்திற்கு நடுவே கொண்டு போய் நிறுத்திவிடும் அபாயம் இருக்கிறது.